ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வைப், அதாவது கேண்டில் ஸ்வைப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது, ஸ்வைப் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு கேண்டலோடைய ஹையிலும் லோலிலும் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கும். ஓகே, ஒரு ஒரு கேண்டில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது வந்து புல்லிஷ் கேண்டலாக இருக்கலாம், பேரிஷ் கேண்டலாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு எந்த கேண்டில் கலர் ஃபார்மேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு கேண்டலோடைய ஹையிலையும் லோலையும் நம்மளுக்கு லிக்விடிட்டி இருக்கும். ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். கேண்டலோடைய ஹையில் ஒரு ட்ரா அண்ட் லோவில். ஸோ ஹை அண்ட் லோ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த கேண்டலோடைய ஹையிலையும் லோலையும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த ஹைலையும் லோலையும் எப்படி லிக்விடிட்டி எப்படி ட்ரேட் ஆகும்? ஒரு கேண்டில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு விக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. க்ளோசிங் கன்ஃபர்மேஷனுங்கிறது இஸ் அக்ரெசிவ் என்ட்ரி கிடையவே கிடையாது, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ விக்குங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி அக்ரெசிவ் என்ட்ரி. நீங்கள் அந்த ப்ரைஸை நம்மளுக்கு கிராஸ் ஆனாலே என்ட்ரி ஆகலாம், அண்ட் இந்த கேண்டலோடைய ஹையை கிராஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ட்ரி ஆகலாம். பட் என்ன ஒன்று நடக்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம லோ. இந்த மாதிரி நிறைய விதமான கேண்டல்ஸை வச்சு நம்ம நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டலோடைய எவ்ரி கேண்டில்ஸ் ஹாவ் லிக்விடிட்டி. ஸோ ஒரு கேண்டலோடைய லோலையும் சரி ஹைலையும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இந்த கேண்டில் ஸ்வைப் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வைப் கேண்டில் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங்லேருந்து தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியர்பை புல்லிஷ் போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் ஃபாலிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோடைய விக் எப்படி இருக்குன்னா, இது ஸ்வைப் சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த ஹரிசாண்டல் லைன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனை ரிமூவ் பண்ணிட்டா அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கேண்டில் ஸ்வைப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேண்டில் ஸ்வைப்பாக இருக்குது, கன்ஃபர்மேஷன்ஸ் இது எப்படி கேண்டில் ஸ்வைப்புன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அடுத்த கேண்டில் நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆக சொல்லும். நல்ல ஒரு ஃபால். ஸோ இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இது வந்து நான் ஒரு ஃபால் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இங்கே லோ, திஸ் இஸ் அ புல்லிஷ் ஸ்வைப். இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் எப்படி மார்க்கெட் ஸ்வைப் கேண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேண்டல், இது செகண்ட் கேண்டல், தேர்ட் கேண்டல். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸே இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்வைப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த விஷயத்தை சீக்வன்ஸ் ஆர்டரில் உங்களுடைய ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் பேரிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதோடைய ப்ராக்டிஸ் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்வைப் என்ட்ரி. இதையும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் லைவில் தெரியும். அண்ட் லைவில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் போங்க மார்க்கெட்டில். ஏதாவது எனி ஹை அண்ட் லோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
திட் இஸ் அ ஸ்வைப் என்ட்ரி. மார்க்கெட் நம்மளுக்கு it is also swipe entry. பர்ஃபெக்டான ஒரு ஸ்வைப் என்ட்ரி, ஒரு கேண்டில் ஸ்வைப்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆர்டரில் நீங்கள் பார்க்க சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸு தெரியும் இந்த ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸோடைய அனாலிசிஸ்லையும். ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஃபுல் டாபிக்ஸ், நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு இந்த ஸ்வைப் என்ட்ரி, நம்ம எதுக்கு ஸ்வைப் பார்க்குறோம் கேண்டில், அது எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்த மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் நம்ம அடுத்த லெவல்ஸில் நான் உங்களுக்கு இந்த ஸ்வைப் கூட நம்ம எப்படி ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை நான் கற்றுத்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.